தேனிச்சு எங்கே இருக்கு? இந்த சைடாக இருக்கு. அண்ணா எங்க? அந்த கறி வரோம் போ. எங்கே? அவட சரி இன்னைக்கு எடுத்துருவோம் அவ்வளோதானே. ரொம்ப ஆழங்க, ரொம்ப ஆழம் இல்லைப்பா. என்ன இவ்வளோ ஜனங்க இருக்கு? இவ்வளோ இருக்கு என்னத்துக்கு? என்ன மூடிக்கிறீங்க? இதெல்லாம் அந்த டார்பாயில கட்டி வச்சிருக்கு. டார்பாயோட கட்டி வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதான் இருக்கு. லைட்ரு போடும். முதல் நீட்டாக எடுத்துருங்க, எடுத்துட்டு அதுக்கப்புறம் போக போடலாம். நீ பத்தாவே புகையே எடுத்துருங்க. அவரு பக்கத்துல வச்சா பத்தது இல்லை. கொஞ்சம் வெளியே ஓகே நாங்கள் கையில் பிடிச்சா கோளாறுல என்னெல்லாமோ பண்ணி ஊறிக்குது. நமக்கு வந்துடும். பந்தத்தை இங்கே பந்தத்தை வருங்க. கட் பண்ணிடலாண்ணே, ஓரளவுக்கு குவாலிட்டியான செல்லு தானே. என்னோட இது ஃபுல்லாகவே வீடியோ வாட்டி எடுத்துருங்க, கட்லாம் பண்ணண்டா. ஷார்ட்ஸு ஷார்ட்ஸுக்கு ஷார்ட்ஸ் கிடைக்கிறதுனா அப்போ கொஞ்சம் பின்னாடி கூட. ஆமாம் ஒரு சின்ன தட்டு தாங்களா? தட்டு தட்டிவிட. ஆமாம் அதை எடுத்தால் தான் தெரியும். எது டார்பாயா? இல்லை கொட்டாமல் அதை பிடிச்சிக்கிட்டேன்னா. அப்படி ராணிஜி சொல்கிறீங்களோ? ஆமாம் ராணிஜி அது அவ்வளோ சீக்கிரத்தில் மாட்டாதுல்ல. அப்படியா? கவனம் வந்துட்டு ஐயா. கொட்டைக்குள்ளே இருக்கா? நிறைய ஏன் இல்லை அவ்வளோ ஒரு மாதிரி பழைய தாடு மாதிரி ஆகிடுச்சு. இல்லை பழைய தாடே பழசு மாதிரி ஆகிடுச்சு. இதெல்லாம் பழசு வைக்கல இல்லையா? பழசு வைக்கல. எல்லாம் புதுசு மாதிரி. ரெண்டாவது நம்ம வைக்கல இல்லையா? நெஞ்சு வரைக்கும் யாரும் இருக்கா எடுத்தா இருக்கு. ரப்பர் பேண்ட் தான். ரப்பர் பேண்ட் இவ்வளோ தானே. ஓ எப்படி போடணும்? அப்படிதான் நான் போட்டிருக்கேன் பாரு. இப்படி இதுக்கு இங்கே போடணும். தம்ப்நெயில் கொண்டுடு. கமெண்ட் இருக்குல்ல? போட்டிச்சுன்னா தான். ஆனால் நீங்கள் போக போட சரியில்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் கூட்டு வாங்கி நான் கூட்டு வாங்க. அதெல்லாம் பார்த்துருந்தேன். எனக்கு மேலே வந்து இருக்குன்னா கொட்டிவிடும். ஆனால் தெரிஞ்சு தான் தூக்குதான். மறுபடி பார்த்துக்க மாட்டேது ராணி. ஆமாம் இது வைக்கலாம்ல? இது வரைக்கும் என்ன வரல. யானுக்கு ஜானி எடுக்கணும் இல்லையா? இது வரைக்கும் என்ன ராணிக்கு வரல. இதுதான் வேலைக்கார ஈச்சோட முட்டை என்ன இருக்கலாம். இது வளர வேலைக்கார ஈச்சோட முட்டை. இதில் தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஆண் தேனீச்சோட முட்டை. இப்படி தான் இருக்கும். ஆண் தேனீச்சி இப்படியும் இருக்கும் இப்படியும் இருக்கும். அதுக்கப்புறம் ராணி முட்டை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது இந்த சைடில் இருக்கும். இதுதான் ராணி முட்டை. ஒன்று மட்டும் இல்லை நிறையா இருக்கும். ஒரே தடவை இங்கே இருந்தால் இங்கே கொஞ்சம் இருக்கும். இன்னும் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இப்படி கீழே வந்தீங்கன்னா கீழே இல்லை, இவ்வளோ இடத்துல தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து இந்த முட்டை எவ்வளோத்தையும் வெட்டி எடுத்து தூர போட்டுட்டு நமக்கு வந்து இந்த முட்டை தான் வைக்கணும். இது வந்து வைக்கவே கூடாது. இது வச்சாச்சுன்னா ஃபுல்லாகவே ஆணிச்சு முட்டையிட்டு தான் பொறிக்கும். இது வச்சாச்சுன்னா மட்டும் தான் நமக்கு வந்து பெனிஃபிட் இருக்கும். தேன் வைக்கக்கூடிய ஈச்சிகள் இது கிடைக்கும்.
காடில் வைக்கணும்ல. கொட்டாமல் அதுமாயிடுது. காடு வந்து நம்ம இப்படி கட் பண்ணுறோமா, கட் பண்ணிவிட்டு நறுக்கலாம் அந்த சின்ன சின்ன முட்டைகள் இதை அவ்வளோத்தையும் வெட்டி எடுத்துடணும். வெளியே இதெல்லாம் வெட்டி எடுத்துடணும், எல்லாம் வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த பிரேமை இப்படி அதில் அடிக்க பிரேமா அதில் வந்து அடிக்கிறது பார்க்கணும். ஓகே, கொட்டினாலும் ஒன்றும் சொல்ல மாட்டியோ? கொட்டினாலும் ஒன்றும் பார்க்க மாட்டியோ? அது வீடியோவில் தெரிஞ்சிடப்படா இல்லையா? கொட்டினா நமக்குள்ள அப்படியே இருந்துருக்கும். நீ பயில்வான் சொல்கிறேன்னு, நான் அப்படி கிடையாதுல, நான் பாவம்ல. எனக்கு எறும்பு கடிச்சிட்டு எறும்பு கடிச்சிருக்கு போலீங்கன்னு திரும்பி பார்த்தா எறும்பு கடிச்சிருக்கியா? எறும்பு கடிச்சிட்டு போலீங்கன்னு திரும்பி பார்த்தா தேஞ்சு கடிச்சிருக்கு. நிறைய வீட்டில் ஈச்சி இருக்குன்னு கூப்பிடுவாங்களா, நிறைய பேர் கொல்ல மாட்டாங்க. என்ன இப்போ நீங்கள் கூப்பிட்டுருக்கிறியா, நீங்கள் இதுக்கு முன்னாடி இதோ என்னென்னையா புகை வச்சு கலைச்சி விட்டுக்கலாம், இல்லாட கொண்டுக்கலாம். நான் கொல்ல மாட்டேன். ஆமாம், நீங்கள் கொல்ல மாட்டியா, அதனால தான் நம்மளை கூப்பிட்டது. நம்ம கூப்பிட்டாச்சுன்னா அப்படியே நீட்டாக எடுத்து தந்துட்டு தேன் மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டு நாங்கள் இது பண்ணுவோம். ராணிக்கு மட்டும் மாட்டலை, மாட்டிட்டுனா ஓ அது மூட்டு இல்லை, அவியலுக்கும் மூட்டில் கொட்டி இருந்தில்ல. வெட்டி அப்படியே வெட்டி வச்சு முன்னுக்கே எடுக்கிறேன் நான். நீ தானே சொன்னா? ஆமாம், நான் தான் சொன்னேன். நமக்கு அந்த டைமில் எடுக்கிற மாதிரி சுச்சுவேஷன் இல்லை, டைம் மாட்டிக்கிட்டு அப்படி எடுக்காத மாதிரி. கொத்து கொத்துன்னு போகிறாது. பார்த்துக்கலாம். கொத்து கொத்துன்னு பிடிக்க ஒரு நாள் கொட்டுவாங்கன்னா நல்லா இருக்கும். எப்படி கொட்டுவாங்கன்னாவா? எப்படிதான் கொட்டாமல் விடுவோம். நான் ஒரு வாட்டியாவது நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ராணிச்சே காட்சி கொடுத்துறான்னு பார்த்தா நடக்க மாட்டேங்க. கேட்டியா? இப்போ இது ராணிச்சு இல்லாமல் கொண்டு வச்சா ஓடிடும்ல. ஆமாம், இங்கே முள்ளு பேர் எத்தனை கொட்டு வந்துட்டியா? அது கொட்டவே இல்லைன்னு இன்னும் அப்படியா? கொட்டி கையில் வீங்கிட்டு இருக்கு. இது இப்போ இது யாரு? அது வேற, கொடுக்க இல்லாமல் பார்த்துட்டு இருக்கு. டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கு அந்த கொட்டு. கசப்பு கொஞ்சம் பெருசாக இருக்கும். பழையது அந்த மாதிரி இருக்குது டேஸ்ட்டு. நான் தாடோட வச்சு சாப்பிட்டு பார்த்தும்போது கூட கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, மாவு மாதிரி இருந்துச்சு. அண்ணனுக்கு பலிக்காக குட்டி வச்சுருங்க. இப்படி பார்த்த உடனே தெரியுமாங்க? நீ கொஞ்சம் நேரமே வந்துருவாங்க, நேரம் இருக்குது. பார்த்து வச்சுமே பார்த்துக்க. இதான் கடைசி தாடு, இதில் இருந்தால் உண்டு, இதெல்லாம் இருக்கணும். ஆனால் அப்படி இல்லைன்னா உள்ளே இருக்கணும். ஆனால் கீழே ஒன்று ஓடிட்டு இருக்கு பாரு, கீழே ஒன்று பெருசாக ஓடின மாதிரி இருக்குது. பெருசு அந்த கருப்பு கலர் ஈச்சே கிடையாது இவனே, இது வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும். அப்படியா? நீ தானே ராணிச்சு பார்த்தது இல்லையா? நீங்கள் என்ன இறங்கி வந்துச்சு? கொஞ்சம் பெருசாக இருக்கு.
இதில் இருக்க அவ்வளோமே ஆணிச்சு முட்டை. இந்த கூடு மட்டும் பொரிச்சதுன்னு வச்சியா அவ்வளோதான், ஒரு சொட்டு தேன் இருக்காது. ராணிக்கு நல்ல வேட்டை, இவ்வளோ ராணிச்சு பொரிக்கிறதுல கேட்டியா? ராணிச்சியா ராணி குயின். நிறைய தெரிச்சு கீழே ஓடிட்டு இருக்கு, தெரியாம நம்ம சம்பிட்டு அதை மாதம் தூக்கி பாருங்க. என்ன இருக்கு எடுத்துன்னு போறாரு. பக்கத்தில் போய் பார்க்கணும். இங்கே உள்ளே போயிட்டு சரி அதே ராணிச்சி போட்டு வைக்கிறதுக்கு ஒரு இது கொண்டு வருவில்ல, பேமெண்ட்டை பிடிப்பேன். எடிட்டருக்கு ரூபா கிடையாது. அப்போ எடிட்டருக்கு ரூபா கிடையாது. ராணி கையில் தான் இருக்கு, அப்படின்னா டக்குன்னு பிடிச்சிடலாம் கேட்டியா? மாதிரி ஆமாம், அது மலை டீச்சின்ல சொல்லுவேன். நல்லா இருக்கு பாரு. இது வந்து இதெல்லாம் ஆணிச்சின்னா இருக்குது, ஆணிச்சு இதான் ஆணிச்சு. இது வந்து வேலைக்கார ஆயிடுச்சு. ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். இது கருப்பு கலரில் இருக்கும், ஒரு மாதிரி வண்ண மாதிரி கருப்பு கலரில் இருக்கும். மெயில் பி அந்த இப்போ இது கடு ராணி மட்டும் மிளகு எத்தனாவது கொட்டி அது என்றைக்கே கிடையாது. அங்கே இருக்கு அணைஞ்சிட்டோம். கண்டிப்பாக இருக்கிற மாதிரி இல்லாமா பார்த்துக்க. சரண இது எப்படி ராணி எடுத்தாச்சுன்னா அது ஒரே கூடிக்கிட்டு வரோம். கழுத்துக்கு மேலே போட்டுருக்கு. இவ்வளோ கீழே இருக்கு. இன்னும் இருக்கு, இன்னும் பெட்டிக்கு இல்லை. அப்படியே கொண்டு போகிறாங்க. எடுத்து பெருசு இது அப்படி உள்ள வச்சுருக்கா வேண்டாம். இவ்வளோ இவ்வளோ உள்ள வச்சு அந்த தாடு இருக்கு பார்த்தியா, தாடை கட் பண்ணுங்க. ஆமாம் பிரித்து கிடைக்காது. பார்த்துக்க என்ன பார்க்க முடியாது. அப்படி இருந்தாலும் என்ன வெளியே வந்து நிற்கும், இல்லாட்டா வெளியே எங்கேயோ பறந்து விழுந்தா மட்டும்தான் நானே பார்க்க முடியும். அடோ ம்
அதுக்குள்ளே நம்ம எடுத்து போடையில வெளியே வந்துட்டுனா பிரச்சனை இல்லை. அது உள்ளே தள்ளி போட்டுறாதுங்க. ம் அது உள்ளே தள்ளி போட்டுறாதுங்க. திரும்ப அதுக்கப்புறம் எல்லாரும் ஓட்டமாக தான் இருக்கும். ஆல்ரெடி கை தட்டு பட்டுச்சு பார்க்குறது எல்லாம் அந்த வண்டி சைஸில் ஓடிட்டு வந்துச்சு. எல்லாம் கேன் பிடிக்க தொடங்கினா ஓட்டமாக இருந்துச்சு. நீ அடியிலையும் வச்சுருக்கியா, அது உள்ளே மாட்டிக்கிறோம். ம் அதான் சொன்னாவில்ல, ராணி தனிச்சு என்ன வெளியே அது பாட்டு வந்தால் தான் பார்க்க முடியும். இல்லைன்னா உள்ளே போச்சுன்னா அது பாட்டு போனது தான். பார்த்துக்க, எத்தனை கொட்டுனேன் எடுத்த மாதிரி கொட்டாது. அள்ளி போடாமலையா அதில் வந்தாலும் வந்து உள்ளே வந்து கேட்டியா? உள்ளே போயிட்டு ஆமாம், இந்த டப்பி எடு. ஆமாம். என்ன ம் இன்னும் அடிக்க நான் ரெண்டா ஆமாம். அந்த ஒன்று தான் கிடச்சா ஆ கிடச்சா கிடைச்சி இதெல்லாம் வந்து எல்லாம் கூட்டமாக எல்லாம் இருக்குது. ஒரு வேளை அதில் இருக்கும். இன்னும் இதில் எல்லாம் கூட்டமாக இருக்குல்ல, அப்படி இல்லையோ? அது இல்லை, இருபது இருக்குது. ஆரஞ்சு கலரில் ஏதாவது இருக்கா பாரு பெருசாட்டு, ஐயா ஓடிச்சா பாரு. ஆரஞ்சு கலரில் வேற கூட்டுக்கு தேவை இருக்குமோ? இன்னும் வேறு காட்டில் தான் இருக்கும். ஆனால் இதில் தான் இருந்து என்ன மேலே இருக்குது. இவனை கொண்டா என்ன இருக்கு பாரு. என்ன இருக்கு? ராணி கையை வச்சு எடுத்துருங்க. அதான் ராணிச்சு. அதனால் சொன்ன மாதிரி தானே இருந்திருக்கு. ம் அந்த ஒரு தேனீச்சிக்கு எல்லாம் மேலே ஏறி உட்கார்ந்துருக்கு. என்ன இருக்குது பின்னாடி ஓடுவு பாருல, தெரியும் என்ன ஓடுவு பாருல, இங்கே பாரு. தெரியும் தெரியும் தெரியும். இப்போ தெரியும். இந்த ஒரு துண்டை மட்டும் பிடிச்சி உள்ளத்தி போடு. அங்கேயா விட்டுறிய? ஆல்ரெடி கொஞ்சம் தனியாக வெட்டணும்னு அவசியம் இல்லை, இழுக்காதே வந்துடும். எதில் போடணும் இது? தனியாக இதை பிடி. இருங்க, அதுக்குள்ளே தான் போடணும். இதை பிடி. இது இப்போ அதை மூடண்டாம் ஆடுதுன்னா இப்போ இது மூடண்டாம் இல்லையா? மூடணும், கொஞ்சம் கட்டு. இன்னொரு 2 பிரேம் மட்டும் ஃபில் பண்ணலாம். அவங்க அமுக்க கூடாதுண்ணா. இப்போ தேனி முட்டை உடையில்லை, உடையும் போது கொட்டாதா? கொடுக்க இல்லாமல் இருக்கும். முக்கால்வாசி தேனிச்சு பார்க்கறது தான் கொடுக்க இல்லாமல் இருக்குதா? இனிமே படிச்சு கொட்டாது. ஈச்சி அங்கே போயிட்டுனா கொடுக்கல இல்லை. சிலை கொட்டினவரை தான் வருமா இருக்கும். கொடுக்கு போய் அடைஞ்சிடும். உள்ள வச்சாச்சுன்னா போய் அடை க்ரீன் கண்டா. உள்ளே போயிட்டா முடியும். முடிஞ்சு நீ அப்படியே வரும்போதே உள்ள இதில் கொஞ்ச நேரம் வையா.